வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரேடிகாசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. அண்ணாமலை கீரைக்காரமா வந்திருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்கன்னு விஜயா கிட்ட சொல்ல, விஜயா திரும்பி பார்க்க அண்ணாமலை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவங்க கனவுல வந்த லேடி அங்கே நிற்கிறாங்க. அவங்க எல்லா கீரையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்கக்கா வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எழுந்திருக்கிற விஜயாவோட கண்களில் அண்ணாமலை அவங்களுக்கு தாலி கட்ட போனது தான் தெரியுது. உடனே ஆர்வக்கோளாறு முத்து, அக்கா எப்படி எல்லா கீரை பேரையும் இப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, என் வியாபாரமே இதுதானேங்கிறாங்க அவங்க. கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு முத்து கேட்க, எல்லாம் இன்னைக்கு காலையில் பறிச்சது தான், பச்சை பசேல்னு இருக்கு பாருங்கிறாங்க இந்த லேடி. கரிசலாங்கண்ணி இருக்கா அப்படின்னு மீனா கேட்க, எல்லாம் இருக்குமா, என்ன வேணும்னு பாருங்கிறாங்க. ஏன்பா கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்களே அப்படியாப்பா அப்படின்னு முத்து கேட்க, ஆமாண்டா கண்ணுக்கு மட்டும் இல்லை உடம்புக்கே நல்லது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமாங்க ஐயா சரியா சொன்னீங்க அப்படின்னு கீரைக்காரம்மா சந்தோஷமா அண்ணாமலையை பார்த்துக்கிட்டு இருக்க. சின்ன வயசுல எங்க அம்மா தினமும் கீரை கூட்டு வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதுதான் இப்பவும் இளமையா இருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன இது, இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு இதா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜயா வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இளமையாவா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமாங்க ஐயா, என்ன உங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்குமா அப்படின்னு அந்த லேடி கேட்க, விஜயா டென்ஷன் ஆகுறாங்க. இதுல இருந்தே தெரியுது அந்த கீரைக்காரமா வாழ்க்கையில கீரையவே சாப்பிட்டது இல்லைன்னு. கரெக்டா சொன்னீங்கக்காங்கிற அருமுத்து. ஏய் சும்மா இருடாங்கிற அண்ணாமலை, இல்லம்மா எனக்கு 60 வயசுக்கு மேல ஆகுதுங்கிறாரு. அடேங்கப்பா நம்பவே முடியல, தலையில ஒரு வெள்ள முடியல அப்படின்னு 10 ரூபாய் கீரைக்கட்டுக்கு தாராளமா அள்ளி விட்டுட்டு இருக்காங்க அந்த அம்மா. அண்ணாமலையும் தலையில இருக்கிறது விக்குதான்னு சொல்லாம, விஜயா என்ன கீரை வேணும்னு பாருன்னு கூப்பிடுறாரு. வாக்கா என்ன வேணும்னு சொல்லுக்கா, வந்து பாருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாங்க கீரைக்காரமா. கீரை எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு, எடுத்த காலி பண்ணு. ஏன் நீ இந்த பக்கம் வந்த அப்படின்னு விஜயா கத்துறாங்க. ஏன் 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 எதுக்கு இப்படி கோவப்படுற, நீ தான் தினமும் ஒரு கீரை சேர்த்துக்க சொல்லி டாக்டர் சொன்னாருன்னு சொன்ன அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமா சொன்னேன், எனக்கு இப்ப கீரை எல்லாம் வேண்டாம், அடிக்கடி சாப்பிட்டா உடம்புக்கெல்லாம் ஆகாது அப்படின்னு விஜயா சொல்ல, அத்தை கீரை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு மீனா பக்கத்துல வர, ஏய் நீ சும்மா இருடி, இன்னைக்கு கீரை வேண்டாங்கிறாங்க விஜயா. வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு நாளைக்கு பண்றேன் மீனா சொல்ல, இந்த ஐடியாவெல்லாம் உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா, நான் தான் வேண்டான்னு சொல்றேன் இல்லைன்னு கத்துறாங்க. அக்கா எல்லாம் நல்ல கீரைக்கா, வந்து பார்த்து எடுத்துக்கோங்க, மருந்தடிக்காத சுத்தமான கீரைக்கா அப்படின்னு கீரைக்காரமா பேசிட்டு இருக்க. தலையில அடிச்சுக்கிற விஜயா ஐயோன்னு, முதல்ல நீ என்னை அக்கான்னு சொல்றத நிறுத்து, என்னால காது கொடுத்து கேட்க முடியல அப்படின்னு விஜயா கத்த. எதுக்கு விஜயா அந்த மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றாங்கன்னு எல்லாரும் பாக்குறாங்க. விஜயா தினமும் நான் தேவிகா கிட்ட இருந்து தான் கீரை வாங்கிட்டு வர்றேன், அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லல, இப்ப அவளா கொண்டு வந்து கொடுக்கும் போது வேண்டாங்கிற அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஐயோ இனிமே நீங்க கீரையே வாங்க வேண்டாம், கீரை நம்ம வீட்டுக்கு நல்லது இல்ல, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு விஜயா கத்த. ரவியும் ஸ்ருதி என்னாச்சு இவங்களுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா பாவம் அந்த பொண்ணு, நான் தான் கூட்டிட்டு வந்தேன், ஏன் இப்படி விரட்டுற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமா விரட்டுவேன், இனிமே நீங்க அவகிட்ட எப்பவுமே கீரை வாங்க கூடாது, அது நல்லதில்லைங்கிறாங்க விஜயா. என்னப்பா இது, உலகத்திலேயே கீரை நல்லதில்லைன்னு சொல்ற ஒரே ஆளு எங்க அம்மா தான் அப்படின்னு முத்து சொல்ல, இல்லடா இவகிட்ட வேண்டாம், எங்களுக்கு கீரையெல்லாம் வேண்டாம், நீ கிளம்புன்னு லேடிக்கிட்ட கத்துறாங்க. கீரைக்காரம்மா ரொம்ப பாவம், முகம் சுண்டி போய் பாக்குறாங்க. என்னாச்சு அம்மாவுக்குன்னு மனோஜ் திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு. சரி தேவிகா நீ கிளம்பு, நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலை ஒரேட்டு போக அவரோட கையை பிடிச்சி நிறுத்திட்டு, நாளைக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இனி இந்த வீட்டுல கீரையே வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு கீரையே பண்ணாத, நீ கிளம்பு, முதல்ல கிளம்புன்னு சொல்றேன்ல, போ வெளியே, சீக்கிரம் போ போ சீக்கிரம்னு பேய் மாதிரி கத்தி விரட்டி விடுறாங்க கீரைக்காரம்மாவை. விஜயா வேகமா உள்ளர போயிட. ரவி ஆன்டிக்கு கீரைன்னா அலர்ஜியான்னு கேக்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்னு ரவி ஸ்ருதி கிட்ட சொல்ல, அப்புறம் ஏன் அந்த அம்மாவை இந்த விரட்டுறாங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. என்னாச்சு விஜயா உனக்கு, எதுக்கு அந்த அம்மா கிட்ட இவ்வளவு கோவமா பேசுற அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க. அப்பா அம்மாவுக்கு புதுசா தூக்கத்துல நடக்கிற வியாதி வந்திருக்குப்பா, அதனால கூட இப்படி பேசுறாங்களோ என்னமோ. ஏன்பா அந்த வியாதிக்கு கீரை சாப்பிட்டா நல்லதாப்பான்னு முத்து கேக்குறாரு. ஏய் அதெல்லாம் எனக்கு எந்த வியாதியும் இல்ல, நான் ஏண்டா தூக்கத்துல நடக்க போறேன்னு கேக்குறாங்க விஜயா. தூக்கத்துல நடக்கிறவங்களுக்கு தெரியாது நாம நடந்துட்டு இருக்கோம்னு சொல்லி
மீனா உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்க எனக்கு என்னங்க தெரியுங்கிறாங்க மீனா. நான் தான் சொல்றேன்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அப்படின்னு விஜயா சொல்ல, டேய் அதான் அம்மா சொல்றாங்கல்ல தூக்கத்துல இருக்கும்போது அம்மா என்னைக்கு நடந்திருக்காங்க, அதுவும் இல்லாம இந்த விஷயமெல்லாம் சின்ன வயசுல இருந்தே வரும், திடீர்னுலாம் வராதுன்னு மனோஜ் சொல்ல, ஆமா இவர் பெரிய டாக்டர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்ல வந்துட்டான் போடாங்கிறாரு முத்து. டேய் நான் தான் சொல்றேன்ல எனக்கு அப்படிலாம் ஒரு வியாதி இல்லைன்னு கத்துறாங்க விஜயா. அப்பா அப்படின்னு அம்மா எதையாவது பார்த்து பயந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. நைட்டு நாங்க பார்க்கும்போது இப்படியே போனாங்க அப்புறம் அப்படியே போனாங்க அப்படின்னு முத்து சொல்ல, விஜயாவுக்கு ஞாபகம் வந்துடுறது. சமாளிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவையில்லாம யாரும் கட்டுக்கதையெல்லாம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை அத்தை நீங்க திடீர்னு வெளியே வந்து கிச்சனுக்கு போய் புடவை மாத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு மீனா சொல்ல, இது கண்ணில் பட்டுட்டனா அப்படின்னு விஜயா தயங்கி முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஆமா நான் தூங்கும்போது வேற புடவை கட்டி இருந்த, முழிச்சு பார்க்கும்போது இந்த புடவை கட்டி இருக்க அப்படின்னு அண்ணாமலையும் கேட்க விஜயா என்ன பதில் சொல்றதுன்னு தடுமாறிட்டு இருக்காங்க. முத்து யோசனையா பார்த்துட்டு இருக்க, அப்ப ஆன்டிக்கு தூக்கத்துல புடவை மாத்திர வியாதியா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அட நீ வேற ஏம்மா, தண்ணி குடிக்கும்போது புடவையில தண்ணி கொட்டிடுச்சு அதனால புடவைய மாத்தினேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற விஜயா நம்பினாங்களா இல்லையான்ற மாதிரி சைடில் பார்க்குறாங்க. எல்லாருமே அமைதியா குறுகுறுன்னு அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ், ரோஹிணி நீங்க 2 பேரும் பூஜை ரூமுக்கு வாங்க அப்படின்னு விஜயா அந்த பக்கம் போக மற்ற எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போறாங்க. ஆனா முத்து ஏன் அவங்க 2 பேரை மட்டும் கூட்டிட்டு போறாங்க, உள்ளர கூப்பிட்டு ஸ்பெஷலா அம்மா ஏதாவது பூஜை பண்ண போறாங்களா அப்படின்னு முத்து கேட்க, எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட கேக்குறீங்க, நானும் உங்க கூட தானே இருக்கேன், எனக்கு என்ன தெரியும், வேலையை பாருங்கங்கிறாங்க மீனா. பூஜை ரூம்குள்ள வர்ற விஜயா சாமியை கும்பிட்டுட்டு மனோஜ் கிட்ட திரும்பி, மனோஜ் இன்னையிலிருந்து நீ ரோஹிணிய கடைக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, ரோஹிணிக்கு சந்தோஷமாகுது. மனோஜ் நம்ப முடியாம அப்படியாமான்னு கேட்க, ஆமாங்கிறாங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு மனோஜ் ரோஹிணிய விஜயோட காலத்தொட்டு கும்பிடுறாங்க. அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, எனக்கு தெரியுமா ஒரு நாள் நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு, ரொம்ப தேங்க்ஸ்மாங்கிறாரு மனோஜ். இதோ பாரு இந்த வீட்டுக்கு உன்னை ஒரு பணக்கார மருமகளா தான் நான் கூட்டிக்கிட்டு வந்தேன், அந்த நினைப்பு உனக்கு இருக்கட்டும், நீ ஒரு பணக்கார மருமகளா மாறி காட்டணும், அப்பதான் உனக்கு இந்த வீட்டுல மரியாதை அப்படின்னு விஜயா ரோஹிணிய பார்த்து சொல்ல, நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி ஆயிடுவேன் ஆண்டி அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ கடையில நல்ல லாபம் வரணும், புரிஞ்சுதா, நீ உண்மையான பணக்கார மருமகளா மாறி காட்டணும் அப்படின்னு விஜயா சொல்ல, கண்டிப்பா ஆண்டி நானும் மனோஜும் சேர்ந்தே டெவலப் ஆவோம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரி சரி சாமி கும்பிடுங்கிறாங்க விஜயா. விஜயாவும் மனோஜும் சாமி கும்பிட ரோஹிணி ரொம்பவே சந்தோஷமா மனோஜ் பார்த்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சீதாவை மீட் பண்ற அருண், சீதா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, சீக்கிரமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துருங்க, அப்பதான் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்ல சீதா அமைதியா நிக்கிறாங்க. சீதா நான் சொல்றது புரியுதா அப்படின்னு அருண் கேட்க, புரியுதுங்க நாங்க வந்துடுறோம்னு சீதா சொல்லிட்டு இருக்க. சீதான்னு கூப்பிட்டுக்கிட்டு மீனா வர்றாங்க. அக்கா அப்படின்னு மீனாவை ஹக் பண்ணிக்கிறாங்க சீதா. என்ன ஆச்சுன்னு மீனா கேட்க, ஒன்றும் இல்லக்கா, இப்பதான் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நாம முடிவு பண்ண மாதிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜுக்கு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சீதா சொல்ல, மீனா கொஞ்சம் பயமா பாக்குறாங்க. ஆமாங்க நான் எல்லாம் பேசிட்டேன், மார்னிங் போனவுடனே ஃபர்ஸ்ட் மேரேஜே எங்களோட இதுதான், ஸோ காலையில 10 மணிக்கு அங்க வந்துருங்க அப்படின்னு அருண் சொல்ல, மீனா அமைதியா நிக்க, அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா அப்படின்னு சீதா சொல்ல, இவ இப்படிதாங்க பயந்துகிட்டே இருப்பா, நீங்க கொஞ்சம் தைரியம் சொல்லுங்கிறாரு அருண். ஏங்க இவ இதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம், நான் கூட என் வீட்டுக்காரருக்கு தெரியாம எதுவுமே செஞ்சது கிடையாது, ஆனா சீதா வாழ்க்கை நல்லா இருக்கணுமேனு தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, அருண் சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. சீதா ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டா, அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா நான் ஆசைப்படுற வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்துருப்பாரு இல்லைன்னு சொன்னா, அதுதான் என்னை ரொம்ப பாதிச்சது. அது உண்மைதான், எங்க அப்பா இருந்திருந்தா சீதாவுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் அவளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு, அதனாலதான் எது நடந்தாலும் பரவாயில்ல, இவ வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, நீங்க பயப்படாதீங்க, சீதாவை நல்லா பாத்துக்குவேன், உங்க குடும்பத்துக்கும் நல்ல மருமகனா இருப்பேன், என்ன நம்புங்கிறாரு அருண். அப்போ சீதா இங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டு சத்யா வர்றாரு. ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு சீதா எந்த செக்ஷன்னு கேக்குறாங்க.
அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கல்ல அப்படின்னு ரிசப்ஷன்ல சொல்லிட்டு இருக்க அந்த சத்தம் இங்க கேட்டுது. சீதாவும் மீனாவும் திரும்பி பார்த்துட்டு, ஏங்க சத்யா வரான், அவன் வரும்போது நீங்க இங்க இருக்க வேண்டாம், அவனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடும், நீங்க கிளம்புங்கிறாங்க மீனா. சரிங்கன்னு சொல்லி அருண் அங்க இருந்து போயிடுறாரு. அங்க வர்ற சத்யா மீனாவை பார்த்துட்டு, அக்கா நீயும் இங்கதான் இருக்கியான்னு கேட்க, ஆமாண்டா இப்பதான் வந்தேங்கிறாங்க மீனா. நான் உனக்கு போன் பண்ணேனே நீ எடுக்கவே இல்லைன்னு சத்யா கேட்க, சைலண்ட்ல போட்டிருந்தேன், வண்டியில வந்தேன், நான் பாக்கலங்கிறாங்க மீனா. நீ என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டல் பக்கம்னு சீதா கேட்க, எல்லாம் ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு தான், எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, நான் பாஸ் ஆயிட்டேங்கிறாரு சத்யா. சத்யா சூப்பர்டா அப்படின்னு மீனா ஒரு பக்கமும் இந்த பக்கம் சீதாவும் தோல்ல சாஞ்சு பாராட்டுறாங்க சத்யாவை. சீதா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க, பாஸ் ஆயிட்டியான்னு ரொம்ப சந்தோஷமா கேக்குறாங்க மீனா. ஆமாக்கா எல்லா சப்ஜெக்ட்லயும் 80% மேல எடுத்து பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சத்யா சொல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, வாழ்த்துக்கள் அப்படின்னு கை கொடுக்கறாங்க மீனா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சீதா ஒரு பக்கம் கை கொடுக்க, தேங்க்ஸ்காங்கிறாரு. இந்தாக்கா ஸ்வீட்டு அப்படின்னு மீனா கிட்ட நீட்ட அவங்க கையில வாங்கிக்கிட்டு, சத்யா நம்ம அப்பா நீ ஒரு டிகிரி வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு, சில நேரம் நீ பொறுப்பு இல்லாம சுத்தினப்பெல்லாம் உன் வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சத்யாவுக்கும் சீதாவுக்கும் ஸ்வீட்டை ஊட்டி விடுறாங்க மீனா. இப்ப நீ நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்க, நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்குடா, அப்பா ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு, கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும். மாமா கிட்ட சொல்லிட்டியான்னு கேக்குறாங்க மீனா. நேர்ல பார்த்து சொன்னாதானேக்கா மரியாதையா இருக்கும், அவர் இல்லைன்னா நான் எக்ஸாமே எழுதி இருக்க முடியாது, அவரை பார்க்க தான் போய்கிட்டு இருந்தேன், சரி வர்ற வழியில அப்படியே சீதா கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சத்யா சொல்ல, சீதா சொல்லலாமா வேண்டாங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. சரி நீ மாமா கிட்ட சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு மீனா சொல்ல, சரிக்கா மாமா ஷெட்ல தானே இருப்பாரு, நான் போய் பாக்குறேன், சரிக்கா பை அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டு சத்யா கிளம்புறாரு. இந்தா சாப்பிடுன்னு ஸ்வீட் பாக்ஸ் சீதா கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ மறைஞ்சிருந்த அருண் வெளியே வந்து, என்ன 3 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாரு. என் தம்பி எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டான்னு சீதா சொல்ல, ஓ அப்படியா நல்ல விஷயம் தாங்கிறாரு அருண். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க நின்னுட்டு அவரு எடுத்துக்கிட்டே தேங்க்யூங்கிறாரு. உங்களுக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு சீதா சொல்ல, மீனா புரியாம பாக்குறாங்க. எனக்கு எதுக்குன்னு அருண் கேட்க, அன்னைக்கு அந்த சிட்டி சத்யாவை கடத்திக்கிட்டு போயிட்டான், நீங்க தான் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொன்னீங்க அப்படின்னு சீதா சொல்ல, மீனா புரியாம பாக்குறாங்க. நான் வேற யாருக்கும் செய்யல, நம்ம குடும்பத்துல இருக்க ஆளுங்களுக்கு தானே பண்ணேங்கிறாரு அருண். அந்த டென்ஷன்ல எக்ஸாம நல்லா எழுதிவோம், தம்பி பாஸ் பண்ணியிருக்கான், கண்டிப்பா அவனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க. கல்யாண விஷயமா பேசும்போது இன்னொரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு, இனிமே எல்லாம் நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, சீதாவை நீங்க டயத்துக்கு கூட்டிட்டு வந்துருங்க, எங்க அம்மா கிட்ட கூட இதை சொல்லலங்கிறாரு அருண். நாங்களும் எங்க அம்மா கிட்ட சொல்லலங்க, முதல்ல கல்யாணம் முடியட்டும், அப்புறம் ஒரு நல்ல சமயம் பார்த்து எல்லார்கிட்டையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, சரிங்கிறாங்க அருண். முத்து கார் ஷெட்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி ரோட்ல அவ்வளவு டிராபிக் வரும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்காம வெளியே வந்துருவாங்கடா அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்க. முத்து தினேஷ் கார்த்திக்னு எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்போ முருகன் அங்க வந்து ஹெல்மெட்டை கழட்டிட்டு இருக்க, வாடா முருகா எப்படிடா இருக்க அப்படின்னு முத்து கேட்க, நல்லா இருக்கேன்னா அப்படிங்கிறாரு. எங்கடா இவ்வளவு நாள் ஆளைய காணோம் அப்படின்னு அவர் கேட்க, வேலை அதிகமா இருந்துச்சுன்னு அப்படின்னு முருகன் சொல்ல, திரும்பவும் வீடு வாங்குறேன்னு சொல்லி எவங்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாறலங்கிறாரு முத்து. இல்லைன்னே இப்பெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன், வீடு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஓனர் நல்லவங்களான்னு முதல்ல செக் பண்ணிடுறேன்னு அப்படின்னு முருகன் சொல்ல, முத்துவுக்கு இன்னும் அந்த யமதர்மன் வேஷம் போட்ட எஃபெக்ட் குறையல போல இருக்கு. அதே மாதிரி சிரிக்கிறாரு. முருகனோட தோல்ல வந்து கைய வச்சு, அதான்டா நல்லது, எவன் எப்படி இருப்பானே தெரியாது அப்படின்னு முத்து சொல்ல, அப்புறம்னே நானும் வித்யாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு முருகன் சொல்லிட்டு இருக்க. என்ன முடிவுடான்னு கேக்குறாரு செல்வம். வீட்டை விட்டு ஓடி போறீங்களான்னு அவரு கேட்க, அச்சச்சோ அப்படிலாம் இல்லைன்னு, நாங்க ஏன் வீட்டை விட்டு ஓட போறோம்னு கேக்குறாரு முருகன். டேய் அவனை பேச விடுறாங்கிறாரு முத்து. நீ சொல்ற முருகன் அவரு கேட்க, அண்ணே நானும் வித்யாவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு முருகன் சொல்ல, பாத்தியா நான் தான் சொன்னேன்ல திருட்டு கல்யாணம் பண்ண போறாப்லங்கிறாரு செல்வம். டேய் நீ இருடா, ஏய் நீ ஏண்டா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறேன்னு சொல்ற, ஏன் உங்க 2 பேர் வீட்டுல எதுவும் ஒத்துக்கலையா, பேசி புரிய வைக்க வேண்டியது தானே, உங்க அண்ணன் கிட்ட வேணா நான் பேசவான்னு முத்து கேக்குறாரு. அதெல்லாம் இல்லன்னு, என் அண்ணனுக்கு இதுல சம்மதம் தான், வித்யா வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்கிறாரு முருகன்.
அப்புறம் என்னடான்னு முத்து கேட்க, இல்லைன்னா எதுக்கு ஆடம்பரமா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு, எங்களுக்குன்னு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, 2 வீட்லயும் ஆளை கூப்பிட்டு அப்படியே உங்களையும் கூப்பிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கோம்னு, அப்புறம் வேணா ஒரு ரிசப்ஷன் வைக்கலான்னு யோசிக்கிறோன்னு அப்படின்னு முருகன் சொல்ல, அடேங்கப்பான்னு பார்த்துட்டு இருக்க முத்து, இப்படி யோசிக்கிறியாடா நீ அப்படின்னு கேட்க, ஆமான்னுங்கிறாரு முருகன். அதுவும் நல்லது தான்டா, இப்பெல்லாம் கல்யாண செலவு தான் அதிகமா இருக்குது. ஒரு நாள் கூத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. இருக்கிறவன் பண்றத பார்த்து இல்லாதவனும் அதுக்கு தான் ஆசைப்படுறான். அதனாலயே நிறைய பேருக்கு கல்யாணமும் ஆக மாட்டேங்குது. பரவாயில்லடா, இந்த மாதிரி சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுதான். பணத்தை உங்க எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்கு தானே ஆசைப்பட்டு காசு சேர்த்து வச்சு வீடு வாங்கலான்னு பார்த்தேன், அதுவும் நடக்கலன்னு ஃபீல் பண்றாரு முருகன். உடனே முத்து வேகமா முருகன் முன்னாடி வந்து கைய பிடிச்சி, டேய் பணம் கைய விட்டு போகலன்னு சந்தோஷப்படுடா. என் வீட்டுல இருக்கிறவன் சொலையா 30 லட்சத்தை தூக்கி கொடுத்து ஏமாந்துட்டான். இது வரைக்கும் பணம் கைக்கு வரல, உனக்கு பணம் மிச்சமாச்சுன்னு நினைச்சுக்க அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாம் உங்களால தானே, நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா நான் பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிருப்பேன், நான் சம்பாதிச்ச மொத்த பணமும் போயிருக்கும் அப்படின்னு முருகன் அதே வருத்தமா சொல்ல, டேய் அதான் எதுவும் ஆகலல்லடா, விட்ரா, அப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னு முத்து சந்தோஷமா கேட்க, முருகன் ஆமான்னு சந்தோஷமாயிடுறாரு. அதுக்கு தானே உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு முருகன் சொல்ல, அதுக்கு எதுக்குடா என்ன பார்க்க வந்த, நான் என்ன ரெஜிஸ்டர் ஆபீசராவா இருக்கேங்கிறாரு முத்து. அது இல்லைன்னே, இதுக்கு முன்னாடி நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் போனதில்ல, உங்களுக்கு ஏதாவதுன்னு முருகன் கேட்க, முத்து ஒரு மாதிரியா முறைச்சுக்கிட்டு, ஏண்டா நான் மட்டும் என்னடா மாசம் ஒரு கல்யாணமாவாடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு முத்து கேட்க, ஐயோ அது இல்லைன்னே, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் எதுவும் தெரியல, உங்களுக்கு நிறைய பேரை தெரிஞ்சிருக்கும்ல அதுதான் அப்படின்னு முருகன் சொல்ல, அப்படி கேக்குறியா, நமக்கு தெரிஞ்ச ஆளுங்கன்னு யோசிக்கிற முத்து, செல்வம் யாராவது இருக்காங்க அப்படின்னு கேட்க, டேய் நம்ம எல்லாம் எங்கடா இந்த பக்கம் போயிருக்கோம், இந்த பாரு, ஒண்ணு கல்யாணம் பண்ண போயிருக்கணும், இல்ல இடம் ரெஜிஸ்டர் பண்ண போயிருக்கணும், கல்யாணம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, நாமெல்லாம் எங்கடா இடம் வாங்க போறோம் அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்க. டென்ஷன் ஆகுற முத்து, நான் ஆள் தெரியுமா தெரியாதான்னு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க, தெரியாதுடா, அது என்ன பெரிய சிதம்பர ரகசியமா, அங்க போய் நேர்லயே விசாரிச்சா என்ன ஏதுன்னு டீட்டெயிலா சொல்ல போறாங்க அப்படின்னு செல்வம் சொல்ல, அண்ணே எனக்கு இதெல்லாம் கேட்க வராது, நீங்க என்ன எல்லாம் தெளிவா கேட்பீங்க, நாளைக்கு என் கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரலும் வர முடியுமான்னு அப்படின்னு முருகன் கேட்க, அவ்வளவு தானேடா, நான் வரேன்டா, போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துருவோம் சரியான்னு முத்து கேட்க, ரொம்ப நன்றின்னுங்கிறாரு முருகன். டேய் அதெல்லாம் எதுக்குடா, உனக்காக நான் இது செய்ய மாட்டேனா, நாம போயிட்டு வந்துடலாங்கிறாரு முத்து. சரிண்ணே, நாளைக்கு நாங்க நேரா வந்துடுறேன்னு அப்படின்னு முருகன் கிளம்ப, சரிடா பாக்கலாங்கிறாரு முத்து. முருகன் அங்கிருந்து கிளம்ப, டேய் என்னடா இவன் திடீர்னு ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ண போறேங்கிறான் அப்படின்னு செல்வம் கேட்க, நல்லது தானேடா, எதுக்கு இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணிக்கிட்டு, அவன் பாவம் வீடு வாங்குறதுக்கு காசு வச்சிருக்கான், ஏதோ பண்ணட்டும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. மாமா அப்படின்னு சத்யா சந்தோஷமா கூப்பிட்டுட்டு வர, என்னடா உன் மச்சான் சந்தோஷமா கூப்பிட்டுட்டு வர்றான் அப்படின்னு செல்வம் கேட்க, வாடா சத்யா அப்படின்னு முத்து சத்யா வண்டிக்கிட்ட வந்து நிக்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க மாமா அப்படின்னு ஸ்வீட் பாக்ஸை நீட்டுறாரு. வாங்கிக்கிட்டு, என்னடா அதிசயம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குற அப்படின்னு முத்து கேட்க, அதை ஓபன் பண்ணிக்கிட்டு, மாமா சாப்பிடுங்க மாமா அப்படின்னு எடுத்து சத்யாவை இந்தாங்கன்னு ஊட்டி விடுறாரு. என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்கன்னு கேட்க, மாமா அப்படின்னு சத்யா சொல்ல வர்றதுக்குள்ள, என்னடா ஆச்சு அப்படின்னு முத்து கேட்க, ரிசல்ட் வந்துருச்சு மாமா, நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சத்யா சொல்ல, டப்புன்னு சத்யாவை இழுத்து ஹக் பண்ணிக்கிறாரு முத்து. டேன்னு சூப்பர்டா சூப்பர்டா சத்யா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா சத்யா, உன் அப்பா அம்மா ஆசைப்பட்டது தானேடா, மீனா கூட என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா, எப்படியாவது என் தம்பி பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடணும்னு, சாதிச்சுட்டடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு முத்து முதுகுல தட்டிக்கிட்டே இருக்க. டேய் வாழ்த்துக்கள்டா அப்படின்னு செல்வம், தினேஷ், கார்த்திக் எல்லாருமே ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க. ஸ்வீட்டை செல்வம் கிட்ட கொடுத்து, டேய் இந்தா சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. உன் மச்சான் பாஸ் ஆனதுக்கு நீயே பாஸ் ஆன மாதிரி சந்தோஷப்படுறியப்பா அப்படின்னு கார்த்திக் கேட்க, டேய் நாம தான் படிக்கல, டிகிரி வாங்கல, அவன் வாங்கிட்டான்லடா, பெரிய விஷயம் தானேடா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. மாமா இந்த டிகிரியே உங்களால தானே வாங்கினேன், அன்னைக்கு மட்டும் நீங்க என்னை எக்ஸாம் எழுத வைக்காம போயிருந்தா இப்ப எனக்கு 1 வருஷம் வேஸ்டா போயிருந்திருக்கும், உங்களுக்கு தான் மாமா நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சத்யா சொல்ல, நிகழ்ந்து போற முத்து, டேய் எனக்கு எதுக்குடா அதெல்லாம், சீதாவும் நல்லபடியா படிச்சு வேலைக்கு போயிட்டா, நீயும் பாஸ் ஆயிட்ட,
அப்படியே நீ எங்களெல்லாம் ரொம்ப பெருமைப்படுத்திட்டடா, அத்தை கிட்ட சொன்னியான்னு கேட்க, சொல்லிட்டேன் மாமாங்கிறாரு சத்யா. மீனாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாடா அப்படின்னு முத்து சொல்ல, அக்கா கிட்டையும் சொல்லிட்டேன் மாமாங்கிறாரு சத்யா. வர்ற வழியில சீதாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருந்த, அப்ப அக்காவும் அங்கதான் இருந்தாங்க, அப்படியே சொல்லிட்டேன்னு சத்யா சொல்ல, நல்ல வேலைடா, எங்க அந்த சிட்டி பயலோட சேர்ந்து உன் வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு நானும் உன் அக்காவும் கவலைப்பட்டிருக்கிறோம். எப்படியோ அந்த வழிக்கு போகாம நல்லா படிச்சு பாஸ் பண்ணி இருக்கிற, ரொம்ப சந்தோஷம்டா. இதுக்கு ஸ்வீட் கொடுத்தா மட்டும் போதாதுடா, பெரிய பார்ட்டியா வைக்கிறோங்கிறாரு முத்து. ஆமா ஆமா, அதுவும் முத்துவுக்கு நீ வேற மாதிரியா பார்ட்டி வைக்கிறேன்னு செல்வம் சொல்லிட்டு இருக்க. டேய் என்னடா அவங்கிட்ட போய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மிரட்டுற முத்து. டேய் பார்ட்டி நான் வைக்கிறேன்டாங்கிறாரு சத்யா கிட்ட. என்ன மாமா சொல்றீங்கன்னு சத்யா கேட்க, ஆமாண்டா நான் பார்ட்டி கொடுக்கிறேன். நம்ம ஏரியால இருக்கவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, பெரியவங்க எல்லாத்துக்கும் பார்ட்டி கொடுக்கறோம். நம்ம வீட்டு மாடியில இடம் இருக்குல்ல, அங்கேயே பந்தி போட்டுடலாம் அப்படின்னு முத்து சொல்ல, இதுக்கு எதுக்கு மாமா தேவையில்லாத செலவுங்கிறாரு சத்யா. டேய் நம்மள மாதிரி அடித்தட்டுல இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் படிப்புங்கிறது ஒரு புதையல் கிடைச்சா மாதிரிடா, அது இருந்தா போதும், முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். நீ சாதிச்சிருக்கடா சத்யா, அது கொண்டாட வேண்டிய ஒண்ணு அப்படின்னு முத்து ரொம்பவே எக்ஸைட்டடா சொல்லிட்டு இருக்க. இருந்தாலும் மாமா இது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு சத்யா சொல்ல, டேய் சத்யா, சம்பாதிக்கிற பணத்தை சந்தோஷமான விஷயத்துல செலவு பண்றதுல தாண்டா சந்தோஷமே இருக்குது. பணத்தை எப்பனாலும் சம்பாதிச்சுக்கலாம்டா, ஆனா இது மாதிரி சந்தோஷம் எப்பவாவது தாண்டா வரும். நாளைக்கு மத்தியானம் நம்ம வீட்டு மாடியில எல்லாருக்கும் பெரிய விருந்து வைக்கிறோம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் விடு, உன் அக்கா அம்மா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க. சத்யா மெதுவா நடந்து போய் முத்துவோட கையில எடுத்துட்டு அவரோட கண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. டேய் என்னாச்சுடான்னு முத்து கேட்க, நான் படிச்சு பாஸ் ஆகணும்னு என் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு, இப்ப அதை பார்க்க அவர் இல்லையேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா எனக்காக நீங்க இவ்வளவு சந்தோஷப்படும் போது என் அப்பாவே கூட இருக்க மாதிரி இருக்கு மாமா அப்படின்னு சத்யா கண் கலங்க சொல்ல, முத்துவும் லைட்டா கண் கலங்கி சத்யாவை மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறாரு. முதுகுல தட்டி கொடுத்து, உனக்கு நான் இருக்கேன்டா, நீ சந்தோஷமா இருக்கணும், நீ பாஸ் ஆயிட்ட, அதே மாதிரி சீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருச்சுன்னு வையேன், என் கடமை முடிஞ்சிடும், விடு நாளைக்கு ஜமாய்ச்சிடலாம் அப்படின்னு முத்து சொல்ல, சட்டையில கண்ணை தொடச்சிக்கிட்டு சரின்னு தலையாட்டுறாரு சத்யா. டேய் அந்த ஸ்வீட்டை கூட, முதல்ல நீ தாண்டா ஸ்வீட்டை சாப்பிடணும், இந்தா அப்படின்னு ஸ்வீட் எடுத்து சத்யாவுக்கு ஊட்டி விடுறாரு முத்து. அவரு கண்டினியூஸா ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்க, மாமா போதும் மாமா போதும் மாமான்னு சத்யா பின்னாடி போக, டே அவனை புடிங்கடா அப்படின்னு சொல்ல, மத்த 3 பேரும் சத்யாவை பிடிக்க முத்து அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சுக்க. அடுத்து செல்வம் ஊட்டி விடுறாரு. டேய் வாடா, கலர் கலரா ஸ்வீட் இருக்குடா அப்படின்னு முத்து வாயில திணிச்சு விட்டுக்கிட்டே இருக்காரு. பாவம் சத்யாவால முழுங்க கூட முடியல, வாய் ஃபுல்லா இருக்குன்னு பேச முடியாம சத்யா குதிச்சிட்டு இருக்க. விடாப்படியா அவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாரு செல்வம். முத்து வீட்டுக்குள்ள வந்து சாவியை மாட்டிட்டு கலைஞ்சிருந்த தலையை இன்னும் கலைச்சிக்கிட்டு இருக்க. என்னப்பா முத்து எப்படி இருக்கன்னு கேட்டுக்கிட்டே பார்வதி வர்றாங்க ஒரு கையில பேக்கோட. வாங்க ஆன்ட்டின்னு மீனாவும், என்னத்த நல்லா இருக்கீங்களான்னு முத்துவும் கேக்குறாங்க. ஆன்ட்டி வாங்க காஃபி எடுத்துட்டு வரட்டுமான்னு மீனா கேட்க, இல்லம்மா இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஆமா விஜயா எங்கன்னு கேக்குறாங்க பார்வதி. உள்ளதான் இருக்காங்க அப்படிங்கிற முத்து, ஆமா இது என்ன கையில பை பெருசா இருக்குன்னு கேக்குறாரு. நானும் விஜயாவும் ஃபங்க்ஷனுக்கு போறோம்ப்பா, 2 பேருக்கும் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேங்கிறாங்க பார்வதி. இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு அப்படின்னு முத்து கேட்க, இது அதுக்கும் மேல அப்படிங்கிற பார்வதி விஜயான்னு கூப்பிட்டுக்கிட்டே கதவை திறந்து ரூம்குள்ள வர்றாங்க. வா பார்வதி அப்படின்னு விஜயா பக்கத்துல வர, கிளம்பிட்டியாங்கிறாங்க பார்வதி. இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்ல, நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேங்கிறாங்க பார்வதி. ட்ரெஸ்ஸா? எங்கிட்ட தான் பட்டுப்புடவை இருக்கே, நான் புது பட்டுப்புடவை தான் கட்ட போறேங்கிறாங்க விஜயா. அதெல்லாம் வேண்டாம், சிந்தாமணி ட்ரெஸ் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்வதி சொல்ல, என்ன ட்ரெஸ் அப்படின்னு விஜயா அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டே கேட்க, அவங்க பிறந்த நாளைக்கு தானே போறோம், ஏதோ ட்ரெஸ் கோடு இருக்கான் அப்படின்னு பார்வதி சொல்ல, கோடா? கோடு போட்ட புடவையெல்லாம் என்கிட்ட இல்ல, முன்னாடி வச்சிருந்தேன், இப்ப அதெல்லாம் பழைய டிசைன் சொல்லி நான் வாங்குறதே இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல, அந்த கோடு இல்ல ட்ரெஸ் கோட் அப்படின்னா முக்கியமானவங்களுக்கு மட்டும் அப்படின்னு பார்வதி சொல்ல, ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு விஜயா கேட்க, அவங்க தான் கொடுத்து விட்டுருக்காங்க, இந்த ட்ரெஸ்ஸை தான் நாம போட்டுக்கிட்டு வரணுமா, எனக்கு வீட்டுல இருந்து இதை போட்டுக்கிட்டு வர ஒரு மாதிரியா இருந்தது, அதான் இங்க வந்து உன் கூடவே மாத்திக்கலாம்னு வந்தேன் அப்படின்னு பார்வதி சொல்ல, ஆன்னு பார்த்துட்டு இருக்க விஜயா, அப்படி என்ன ட்ரெஸ் இதுன்னு கேக்குறாங்க. நீயே பாரு இந்தா அப்படின்னு எடுத்து கொடுக்க, கையில வாங்கி பார்த்துட்டு, இது என்ன ஜாக்கெட் மாதிரி இருக்கு அப்படின்னு விஜயா பார்க்க, இந்தா இதையும் பாருன்னு இன்னொன்னு கொடுக்குறாங்க. நல்லா பாரு இதுதான் ட்ரெஸ் அப்படின்னு பார்வதி சொல்ல, இதா என்ன இது பாவாடை மாதிரி இருக்கு அப்படின்னு விஜயா கேட்க, ஆமா
பாவாடை தாவணி தான் கொடுத்து விட்டுருக்காங்கங்கிறாங்க பார்வதி. என்னது, பாவாடை தாவணிய கொடுத்து விட்டுருக்காங்களா உனக்குமான்னு கேக்குறாங்க விஜயா. ஆமா, இதோ பாரு அப்படின்னு சும்மா மூளையில கிடக்கிற பட்டுப்புடவையில தச்ச பாவாடை சட்டையை எடுத்து காட்டுறாங்க பார்வதி. விஜயா ஆனா அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்க. அது வயசுங்கிறது உடம்புக்கு தான், மனசுக்கு கிடையாதுன்னு நிரூபிக்கிற மாதிரி இருக்கணுமா. அதனால பாவாடை தாவணியில தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்காதுன்னு அவங்களே ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்பி இருக்காங்க அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. நல்ல வேலை சிந்தாமணிக்கு பாவாடை தாவணி வயசு தான் பிடிச்சிருந்தது போல இருக்கு. அதுக்கும் கீழே யோசிச்சிருந்தாங்கன்னா ஸ்கர்ட்டும் ஷர்ட்டும் கொடுத்து விட்டு இருந்திருப்பாங்க. இந்த வயசுல பாவாடை தாவணி கட்டினா நல்லாவா இருக்கும்? நான் ஸ்கூலுக்கு போன காலத்துல கட்டினதுங்கிறாங்க விஜயா. நான் மட்டும் என்ன தினமுமா கட்டிக்கிட்டு இருக்கேன், சிந்தாமணி ஆசைப்படுறாங்க அப்படின்னு பார்வதி சொல்ல அதுவரையிலும் யோசிச்சுட்டு இருந்த விஜயா லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தோல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது பழைய ஞாபகம்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்க. பேக்ரவுண்ட்ல செந்தூர பூவே அம்மிங் ஓடிக்கிட்டு இருக்கு. பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு விஜயா சொல்ல, இன்னைக்கு ஒரு நாள் அந்த காலத்துக்கு போயிட்டு வந்துடலாம். சரி நேரமாச்சு, ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாம் அப்படின்னு பார்வதியும் ரெடி ஆகுறாங்க. முத்து உட்கார்ந்து இருக்க. அண்ணாமலை வர்றாரு. வாங்க மாமா, காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீனா உள்ளர போக, ஏன் சவாரி போகலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உட்கார்றாரு அண்ணாமலை. அப்போ வெளியே வர ஸ்ருதி, எனக்கும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர, அவங்க பின்னாடியே ரவியும் வர்றாரு. ஏன்பா அம்மாவும் அத்தையும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறாங்க போல அப்படின்னு முத்து கேட்க, ஆமா ஏதோ பிறந்த நாளைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. அப்படியான தலையாட்டிட்டு முத்து டிவியை ஆன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பாவாடை தாவணியில பார்வதியும் விஜயாவும் வெளியே வந்து நிக்க, அந்த பக்கம் பாக்குற முத்துவோட முழி ரெண்டும் அப்படியே வெளியே வர்ற மாதிரி நிக்குது. அப்படின்னு விஜயா சொல்ல, ரெண்டு பேரும் ஜடைய முன்னாடி கொண்டு வர்றாங்க. அது அப்படியே குஞ்சத்தோட ஆடிக்கிட்டு இருக்கு. முத்து கண்ணெல்லாம் வெடிக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. என்னத்தடா இவன் இப்படி பாக்குறான்னு எல்லாரும் முத்துவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோவில் சிந்தாமணி ஒரு பிங்க் கலர் பட்டு சாரி கட்டிட்டு பூவால டெக்கரேட் பண்ண ஒரு கேக்கை கட் பண்றாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச உடனே எல்லாருமே பாவாடை தாவணியில ஆடிட்டு இருக்காங்க. அப்போ பார்ட்டியில ஒரு லேடி விஜயா போட்டிருக்க டாலர் செயின் எடுத்து பார்த்துட்டு, இது என்னோட இது மாதிரி இருக்குங்கிறாங்க. ஒரே மாதிரி டிசைன்ல நிறைய செயின் இருக்கும்லங்கிறாங்க பார்வதி. இதே செயின் தான் திருட்டு போயிடுச்சு, என் பேர் சாந்தினி, அதுல சீட்டின்னு இருக்கும் பாருங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல, விஜயா அதை எடுத்து திருப்பி பாக்குறாங்க. இப்போ அவங்க மொழி ரெண்டும் முத்துவோட மொழி மாதிரி அப்படியே உருண்டையா மாறிடுது. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.